அரங்கனுக்காக தன்னுடைய உயிரையே விட்ட இஸ்லாமிய இளவரசியை இன்றும் துலுக்க நாச்சியாராக வழிபடும் கதை தெரியுமா? பாண்டிய அரசை வீழ்த்திய மாலிக் கஃபூர் திருவரங்க கோவிலில் இருந்து அரங்கனின் ஐம்பொன் சிலையை டெல்லிக்கு கொண்டு செல்கிறான். அந்த சிலை சுல்தானின் மகள் சுரதானியின் கவனத்தை ஈர்க்க அவள் தினமும் அதனை குளிப்பாட்டி அலங்கரித்து உணவளித்து வழிபட ஆரம்பிக்கிறார். இந்த பக்தி நாளடைவில் தன்னையும் அறியாமல் அரங்கனின் மீது ஒரு தீவிரமான ஈர்ப்பாக மாறுகிறது. அரங்கனை மீட்க திருவரங்கத்திலிருந்து தலைமை பட்டருடன் நாட்டிய குழுவினர் டெல்லிக்கு செல்கிறார்கள். இசை நடனம் மூலம் சுல்தானை மகிழ்வித்த அவர்கள் பரிசாக அரங்கனின் சிலையை கோயிலுக்கு திருப்பி கொண்டு செல்ல வேண்டும் என கோருகிறார்கள். சுல்தான் இரவு மகள் உறங்கிய பின் சிலையை அவர்களுக்கு அளிக்கிறார். காலையில் கண்விழித்த சுரதானி சிலை காணாமல் தவிக்கிறார். கோவிலுக்கு சென்று அரங்கனை தரிசிக்க விரும்பிய போது அவரை கோவிலுக்குள் அனுமதிக்க மறுக்கிறார்கள். அரங்கனை நினைத்தவாறே கோவில் வாசலில் உயிர் துறக்கிறார். அதே நேரம் அவளுடைய உயிர் ஒளியாக மாறி கோவிலுக்குள் செல்வதை அனைவரும் காண்கிறார்கள். இன்றும் அவரது நினைவாக துலுக்க நாச்சியார் பெயரில் கோயிலில் வழிபாடு நடைபெறுகிறது. மார்கழி மாதம் ஏகாதசி நன்னாளில் அரங்கனுக்கு இஸ்லாமிய முறையில் லுங்கி போன்ற வஸ்திரம் அணிவிக்கப்படுவதோடு முதலில் ரொட்டி வெண்ணெய் ஆகியவை துலுக்க நாச்சியாருக்கு படைக்கப்படுகிறது. பின்னர் தான் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யப்படுகிறது. அரங்கனை நேசித்து தன்னையே மறந்த இஸ்லாமிய இளவரசியின் தியாகத்தையும் பக்தியையும் போற்றும் அழியாத வரலாறு இது.